சூரியன் என்ன பண்றாரு, என்ன கொடுக்க போகிறார், எதை கொடுக்க கடமைப்படுகிறார்? 8ஆம் ஆதிபத்தியம். 8ஆம் இடத்துல கெட்டதும் உண்டு நல்லதும் உண்டு. எல்லா பாவங்களிலும் நல்லது கெட்டது இருக்குது. அதுல 8ஆம் இடத்துல முதன்மையான காரகங்கள் எல்லாம் கெட்ட காரகங்கள், அதாவது இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள், ஆயுளை பற்றி சொல்கிறது. ஆனா அதே 8ஆம் இடம் பூர்வீகம் இல்லாத வெளியிடத்தை பத்தி சொல்லுது, வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை சொல்கிறது, எதிர்பாராத சொத்துக்களும் பிறருடைய தனத்தை குறிக்கிறது இதே 8ஆம் இடம் தான். அப்ப 8ஆம் இடத்தினுடைய காரகங்கள் ஒரு மனித வாழ்க்கையில பயணப்பட்டு கொண்டு இருக்கும்போது சிரமத்தில் இருப்பவருக்கு ஒரு மாற்றத்தினால் யோகம் நடக்குதுன்னா அதுக்கு சூரியன் தான் காரணம், மகர லக்னக்காரருக்கு. அப்ப அந்த சூரியன் எப்படி இருந்தா 8ஆம் இடத்தினுடைய நல்ல பலன் இருக்கும், ரொம்ப நாள் ஆயுளோட இருக்கிறது. அது போல பிறரோட பணம் வர்றது, ஜாதகரே வாழ்க்கையை மாற்றி வெளியூர் தூரதேசங்கள் சென்று யோகம் பண்ணணும். எப்படி இருக்கணும்? சுக்கிர புதனுடைய தொடர்புல, சுக்கிர புதனுடைய தொடர்புல. பெரும்பாலும் சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் அத 390 டிகிரிக்குள்ளதான் இருக்க போகுது. நிறைய ஜாதகங்கள்ல இந்த சுக்கிர புதன் காம்பினேஷனை பார்க்கலாம். இப்ப மகர லக்னக்காரருக்கு இயல்பாகவே சூரியன் நல்லதான் பண்றார். நிறைய மகர லக்னக்காரருக்கான தனித்து இருப்பதோ மறைவாகங்களில் இருப்பதோ சில சிரமம் இருக்கும். அப்ப சுக்கிர புதன் தொடர்பு